அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களை புரட்டி போட்டு கொண்டிருந்த துன்பங்கள் அனைத்தும் நீங்கி பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த புரட்டாசி மாதம் அமையிருக்குதுங்க. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னி ராசியில் சூரியன் புதனும், அதே போல துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் பிறந்து விட்டால் நம் மனம் திருவேங்கடத்து இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது. அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் புனித சப்தம் தாங்க. நம்மை அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து பெருமானை தான் நினைக்கிறது. இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாக அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீபம் திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்து இன்னமுதனை மாவிளக்கு ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்று தருங்க. அந்த திருவிளக்கின் தீபத்தின் ஒளியின் மூலம் திருவேங்கடவனை நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம். இந்த புரட்டாசி மாதம் தோறும் நவகிரகங்களின் நாயகன் ஆகிய சூரிய பகவான் புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டமே இந்த புரட்டாசி மாதமாக அமைகிறது. அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு, குறிப்பா மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏழரை சனியின் பிடியிலிருந்து படிப்படியாக விடுபட்டு வரும் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. இருந்தாலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது பல நன்மைகளை குறிப்பிடுதுங்க. இக்காலகட்டம் முழுவதுமே பண வசதி என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்பட இருக்கு. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் உறவினர் ஒருவருடைய வருகை உங்களை உற்சாகத்தில் ஆழ்த்துங்க. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தருணங்கள்ல திருமண முயற்சிகள்ல வரனை நிச்சயிப்பதில் கருத்து வேற்றுமை நீடிக்குங்க. அதனால் வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்க. உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மொத்தத்துல மகர ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வரும் துன்பங்கள் அனைத்திற்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் உள்ள சனி மற்றும் ராகு அனுகூலமாக இல்லைங்க. ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நன்மை தராதுங்க. நிர்வாகத்தினர், மேலதிகாரி ஆகியோருடைய போக்கு உங்களுக்கு கவலை அளிக்குங்க. அன்றாட பணிகளிலையும் பொறுப்புகளிலையும் நீங்கள் அதிக கவனமாக இருப்பது அவசியங்க. ஏன்னா தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசி அன்பர்களுக்கு இடைத்தரகர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் அதிக ஜாக்கிரதையினால் பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் தேவையில்லாமல் யாருக்காகவும் எதற்காகவும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாங்க. எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது
உங்களுடைய சுய முயற்சியாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் கடினமான போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவது கவலை அளிக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுவதால் நிதி நெருக்கடியும் ஏற்படக்கூடுங்க. புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிக மிக நல்லதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக நீடிக்குங்க. சங்கீத சபாக்கள், திருக்கோவில்கள் ஆகியவற்றில் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. நாதஸ்வர வித்வான்கள், ஓதுவா மூர்த்திகள், கர்நாடக சங்கீத வித்வான்கள், பின்னணி பாடகர்கள் ஆகியோர் லாபகரமான ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சுக்கிரனுடைய சஞ்சார நிலை இவற்றை எடுத்து காட்டுதுங்க. அதே போல திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுக்கும் முயற்சியில் ஈடுபடலாங்க. ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம். நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு. ராசிக்கு குரு பகவானுடைய செவ்வ பார்வை கிடைப்பதால் பலருக்கு திருமண வாழ்க்கை அமையும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கட்சியில் உங்களுக்கு ஆதரவு குறையக்கூடும். உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய விசுவாச சந்தேகிக்க இருக்காங்க என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. பின் பலிகள்ல சிக்கிக் கொள்ளும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே கல்வித்துறையை கட்டுப்படுத்தி கொள்ளும் அனைத்து கிரகங்களும் ஓரளவு சுபபலம் பெற்று வலம் வருதுங்க. ஆதலால் படிப்பில் மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில விருப்பம் இருந்தது அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. தேவையான உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமி கரகரான செவ்வாயும் இதர மற்ற கிரகங்களும் சிறிதளவே ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. வயல் படிகள்ல கடுமையாக இருக்குங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. இந்த நிலையில் கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் செலவுகள் அதிகரிக்குங்க. இவை நோய்வாய்ப்படக்கூடும் என்பதால அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதி குறையுங்க. கணவன் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தருணங்கள் சிறு உபாதையானாலும் உடனுக்குடன் மருத்துவரிடம் காண்பித்து சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மகளிர் மேலும் சிறிது காலத்திற்கு காத்திருக்க வேண்டி இருக்குதுங்க. வேலை கிடைத்தாலும் அதில் மன திருப்தி இருக்காது என்பது கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் இக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது. உறவினர்களுடன் விட்டு கொடுத்து அனுசரித்து பழக வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல வீட்டிற்கு அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.